அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் டிவியின் மூலமாக இன்னும் உங்களை சந்திக்க கிருபை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னுடைய தியானத்துக்காக தேவன் தருகின்ற கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உன்னதத்தின் உயர் ஸ்தலங்களிலும் வாசமாக இருக்கின்றவரே, வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்டு உடைய பாதஸ்தானத்தில் கடந்து வந்திருக்கின்றோம். இதனால் நீர் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க கிருபை செய்யும். ஆதிவனை இதை அனுப்பின காரியமாக வாக்கிட்டோம். கதாவியை சுதிக்கிறோம். ஜீவ விதைகளாயிருக்கிறபடியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல பலன் கொடுக்கட்டும், நிறைய உண்டாயிருக்கட்டும். கேட்கின்ற ஆத்மாவுடைய செவியில் மாத்திரமில்லை, உள்ளத்திலும் பதியட்டும். ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல, அவருடைய சரீரத்துக்கும் கர்த்தாவே அதிவன விடுதலையும் ஜீவனும் உண்டாகட்டும். காத்து கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய தியானத்துக்கு தேவன் தருகின்ற வார்த்தையாவது, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் உண்டாகிற பகை என்ன? தேவனை அறிந்தவர்களுக்கும் இந்த நாளில் தேவனோடு உள்ள ஐக்கியம், சிநேகம், உறவு இல்லாமல் போகிறது. காரணத்தை நாம் கண்டுபிடித்து உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தினுடைய பற்றற்றவர்களாக, உலகத்தை தகாத விதமாக நாம் அனுபவிக்கவோ விரும்பவோ இல்லாதபடி நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக இருக்கணும். அதுவே நமக்கு மகிழ்ச்சி, ஆரோக்கியம். ஆனபடினால இன்று தேவன் தருகின்ற சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அவைகளை நாம் நமக்கு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிக்கலாம். உபச்சாரரே, உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அதான் தேவனுக்கு மகிமை. உலகத்தில் நாம் வாழலாம், வாழ வேண்டும். ஆனால் உலகத்தை சிநேகிக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளை சிநேகிக்கக்கூடாது. அவைகளெல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் நல்லதாக, நன்மையாகவே படைத்தார். அவருடைய பார்வையில் எல்லாம் நல்லதாக இருந்தது. இன்று உலகத்தை பார்க்கும்போது நல்லவைகளாக இல்லை என்று ஆண்டவரும் காணுகின்றார். ஆனபடினால கடவுளை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பக்தி உள்ளவர்களே, அந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்கு இன்று தருகின்ற வார்த்தை என்னென்றால், உலகத்தில் சிநேகம் வைத்தால், உலகத்தை விரும்பினால், உலகத்தில் உள்ளவைகளை நேசித்தால் அவர்களுக்கு தெய்வீக ஐக்கியம் இல்லை. தேவனுக்கு விரோதமான ஒரு பகை இது என்று வேதம் சொல்லுகின்றது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது இப்படி அவரும் எழுதுகின்றார். வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அவைகளில் அன்பு கூறுகிறவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தேவனோடு உள்ள ஐக்கியம் வரவில்லை. தேவனுக்கும் அவனுக்கும் பகை உண்டாகிறது என்று இறைவாக்கு சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அவைகளெல்லாம் தேவனால் இந்த உலகத்தில் உண்டானவைகள் இருக்கிறது அல்லவா? எத்தனையோ விதமான கொடுமைகளெல்லாம் உலகத்தில் இன்று இருக்கிறது. அவைகளெல்லாம் பிதாவினால் தேவனால் உண்டானவைகள் அல்ல. அவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகளே. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால
தேவனை அறிந்த கர்த்தருடைய ஜனங்களே, வேதத்தை கையில் வைத்திருக்கின்றவர்களே, வேதத்தை நாம் நன்கு கவனிப்போம். கவனித்து நமது ஆண்டவராகிய தேவன் என்ன விரும்புகின்றார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவருக்கும் நமக்கும் நல்ல ஒரு ஐக்கியம், உறவு உண்டாகத்தக்கதாக நாம் நடக்க வேண்டும். உலகத்தில் வாழ்கிற நமக்கும், அதாவது அனுபவிப்பதற்கு அநேக நன்மையான ஏதுக்கள் வேதத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அவைகளை நேசிக்கலாம், அவைகளில் அன்பு கூறலாம், அவைகளை அனுபவிக்கலாம். ஆனால் அதாவது தகாதவைகளை, அதாவது உலகத்தில் ஆண்டவர் உலகத்தை நல்லதாக படைத்தார், ஆனால் உலகத்தில் உண்டாயிருக்கிற அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகளெல்லாம் உலகத்தால் பிசாசினால் உண்டானவைகள். ஆனபடினால அவைகளை நேசிக்கிறவன், அந்த உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறுகின்றவன், அதாவது தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். அவனுக்கு தேவனிடத்தில் அன்பு இல்லை, தேவனும் அவன் மேல் அன்பு வைக்கவில்லை என்று சத்தியவேதம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். அதாவது உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு விளங்கும்படியாக ஓமானமாக நல்ல ஒரு கருத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அதாவது ஒரே மனிதன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆனபடினால அவர் ஏதாவது ஒரே எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். இதனால் ஒருவரை பகைக்கணும், ஒருவரை பற்றி கொள்ளணும், ஒருவரை நேசிக்கணும், ஒருவரை அசட்டை பண்ணணும். அப்படின்னால்தான் அவன், அதாவது ஒரு எஜமானுடைய வேலை சரியாக செய்ய முடியும். அதே வண்ணமாக அதாவது நம்முடைய எஜமான், அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்ன என்றால், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள். அன்பு கூர்ந்தால் என்னோட ஐக்கியம் உங்களுக்கு இருக்காது, அது பகமையாகவே இருக்கும். ஆனபடினால நீங்கள் உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள தீமைகளுக்கும் ஊழியம் செய்து கொண்டு அவைகளை விரும்பி அவைகளுக்கும் நீங்கள் முதலிடம் கொடுத்து அதை நேசித்து அப்படி நடந்தால் எனக்கு பிரியமா நீங்கள் இருக்க முடியாது. ஆனபடினால் தான் கர்த்தர் சொன்னார், அதாவது 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆனபடியினால உலகத்துக்கும் உலகப் பொருள்களுக்கும் உலகத்தில் உண்டானவைகளுக்கும் ஒருவன் முதலிடம் கொடுத்து அவைகளை நேசித்து அவைகளில் அன்பு கூறுவானால் அவன் தேவனிடத்தில் அன்புள்ளவன் அல்ல. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் கர்த்தர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். உலகத்துக்கும் அதாவது தேவனுக்கும் பிரியமாக இருக்க முடியாது. 2 எஜமான் உலகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறான். அவனுடைய வேலையெல்லாம் எப்பொழுதுமே தேவனோடு மனிதன் பகமையாக இருக்கணும், தேவனோடு உள்ள ஐக்கியமாக இருக்கக்கூடாது. மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை அதாவது மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. என்னால் பகமையா இருந்தால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனபடினால பகமையா உள்ளவன் அதை பெற்றுக்கொள்ள இயலாது. ஆனபடியினால் அதாவது உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பற்றி கொள்வான், ஒருவனை நேசிப்பான், ஒருவனை சிநேகிப்பான், ஒரு அசட்டை பண்ணுவான். இப்படித்தான் இருக்க முடியும். ஆனபடினால் அன்பானவர்களே, தேவனிலே அன்பு கூறுங்கள், தேவனிலே அன்பு கூறுங்கள், தேவனை நேசியுங்கள். அப்படி செய்யும் போது உங்களுடைய ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடைய சரீரத்துக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்க ஏதுவாக இருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு ராட்சியம் உண்டு. அந்த ராட்சியத்தை பிதா ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றார். அதை ஆயத்தமான உடனே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து, அதாவது அவரை நேசித்த, அவரில் அன்பு கூர்ந்த, அவருக்கு பிரியமாக சத்தியத்தின்படி வாழ்ந்தவர்களை அவர் அழைத்து செல்ல வரப்போகின்றார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால உலக சிநேகம் நம்மை விட்டு நீங்கி போகட்டும். ஆனபடினால இந்த உலகமும் உலகத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனிடத்தில் அன்புள்ளவன் அல்ல. அவன் தேவனுக்கு பகையாளியாக, கடவுளுக்கு பகையாளியாக அவன் இருக்கின்றான். ஆனபடினால் இந்த நாளில் நாம் இந்த வார்த்தைகளின் மூலமாக என்ன உணர்கிறோம் என்றால், நம்மிலே 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடிய காரியம் இருக்கின்றதா? வெளிப்படையாக ஆலய வழிபாடு மற்றும் காரியங்கள் இதெல்லாம் தேவனுக்கு தொண்டு செய்கிறது போல, தேவனை நேசிக்கிறது, அன்பு கூறுகின்றது போல இவைகள் இருக்கின்றது. தேவனுக்கு மகிமை. ஆனால் கிரியைகள் முழுவதும்
உலகத்தில் இருக்கிறது. உலக நேசம் மனிதனிடத்தில், உலகத்தில் அன்பு கூறுகின்ற அவைகள் மனிதனில் பெருகி கொண்டே வருகின்றது இன்றைக்கு. ஆனபடினால் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கின்ற நாம் இதுதான் எல்லாம் அனுபவிக்கத்தானே தேவன் வைத்திருக்கிறார். ஆனபடினால ஏன் அனுபவிக்க கூடாது என்ற, அதாவது மனித அறிவு வெளிப்படும் காலமாக இது இருக்கின்றது. பின்ன ஏன் இதெல்லாம் படைத்தார் என்ற கேள்வியும் உண்டாகிறது. நான் பார்க்கிறோம். அதான் வேதம் சொல்லுகின்றது. அதாவது இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து புதிதாக வந்து கொண்டிருக்கிற, உருவாக்குகிற ஒன்றாக இருக்கிறது. இதற்கு பின்னணியில் ஒரு எதிர் சக்தி இருக்கின்றது. அவனுடைய வேலையெல்லாம் தேவனோடு இவர்கள் எப்பொழுதும் பகைஞர்களாக இருக்கணும், தேவனோடு ஐக்கியமாயிடக்கூடாது என்பது அவனுடைய காரியம். கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் தான், தேவனுக்கு மகிமை கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தான் இந்த வார்த்தை இன்று சொல்லுகின்றது. ஆனபடியினால் அன்பானவர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் உலகத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, தேவனில் அதாவது ஐக்கியமாயிருக்க முடியாது என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை துதிக்கிறார். சுவாமின்னு சொல்லிவிட்டார், 2 ஜவானுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஆனபடினால உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய யாராலும் கூடாது, ஒன்றை பகைத்து தான் ஆக வேண்டும். அப்படினால் இன்று மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுளை பகைத்து உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசித்து அவைகளை அன்பு கூர்ந்து அவைகளின் வழியாகவே நடக்கின்றார்கள் என்று நாம் காணுகிறோம். அவைகளை சுட்டி காட்டும் போது அநேகருடைய உள்ளத்தில் சஞ்சலமும் ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு அந்த உலகத்தில் உள்ளவைகளில் தான் அன்பு, அதில்தான் பாசம், அதில்தான் பற்றுதல். தேவனை ஆராதித்து பக்தியுள்ளவர்களாக இருந்தாலும் அப்படித்தான். ஆனபடினால நாம் இந்த நாளில் கேட்கின்ற இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் பகைஞர்களாக இருக்கிறோமா, சிநேகிதர்களாக இருக்கிறோமா என்பதை கவனிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவ்விதமாய் நாம் செய்வோமானால் ஆண்டவராகிய தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற பிளவை மாற்றி, பிளவாயிருக்கிற அந்த பாவத்தை நீக்கி மன்னித்து அவர்களுக்கு அந்த நித்தியத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் காணுகின்றோம். அவர் வந்ததை சம்பாதித்து விட்டு போயிருக்கிறார். ஜீவனை கொடுத்து அவைகளை அவர் இந்த பூமியில வைத்து விட்டு போயிருக்கின்றார். அதை மனுமக்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது சத்திய வேதத்தில் இருக்கின்ற பிரகாரம் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, பக்தர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, என்ன அதிகாரம்? அவர்கள் தேவனோடு அவர்களை ஒப்புரவாக்க, தேவனுக்கு பகைஞர்களாயிருக்கிற மனிதர்களை தேவனோடு ஐக்கியப்படுத்த அதற்குரிய, அதாவது அதிகாரம், அதற்குரிய, அதாவது சத்தியம், வேதம், அவைகளை தேவனுடைய பக்தர்களுக்கு கையளித்து இன்று அந்த ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியால் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பர்களே, கேளுங்கள். உலக சிநேகம் நம்மிலே இருக்கும் வரைக்கும் தேவனுக்கு நமக்கும் அந்த ஒப்புரவாகுதல், அந்த ஐக்கியம், அந்த சிநேகம் நம்மிலே இல்லை. நமக்குள்ளே தேவர் கிருபையாய் பரிசுத்த ஆவியை தந்திருந்தாலும் அந்த பரிசுத்த ஆவிக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது அல்லவா? அதாவது நாம் அவரை தியானித்த உடனே நமக்குள்ளே அவர் இருக்கிறார், நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறதை நாம் காணணும். நமக்குள்ளே இருந்து அவர் நம்முடைய துன்பத்துக்க நேரங்களில், ஏழாம் நேரங்களில் மெல்லிய சத்தத்தை நமக்கு துவனிக்கப்படணும், நமக்கு ஆலோசனை தரணும். அதுதான் அந்த ஐக்கியம். ஐக்கியம் இல்லாவிட்டால், ஒரே வீட்டில் தகப்பன் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே பகவை இருந்தால், இவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அவர் காண மாட்டார், இவரும் தகப்பனை பற்றி கண்டுவிட மாட்டார். இது பகமை. இந்த பகமை இருக்கிற இடத்துல அவர்களுடைய உதவி, ஒருவருடைய உதவி ஒருவருக்கு இல்லை. அதே வண்ணமாக, அதாவது நமது பரம தகப்பன் நம்மோடு கூட எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மில் இருக்க வேண்டிய காரியம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது, அவைகளை சிநேகிக்க கூடாது என்று திருவசனம் சொல்கின்றபடினால இவர்களை நாம் கவனிப்போம். தேவனுக்கு
மகிமை உண்டாவதாக. அதுபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் உண்டான காரியங்கள் எல்லாம் நமக்காக என்று ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவரை உயர்ந்த பர்வதத்தில் விட்டுவிட்டு அங்கே உலகத்தில் உள்ள, அதாவது உலகத்தையும் அதனுடைய மகிமையை அவருக்கு காண்பித்து அவன் என்ன சொன்னான், நீர் அதாவது கடவுளை அவரை பிதாவை விட்டு என்னை பின்பற்றும், என்னை பணிந்து கொள்ளும், இதெல்லாம் அவனுக்கு தருவேன். இந்த மகிமையெல்லாம் என்று அநேகருக்கு அவைகளை காட்டுகிறான். காட்டி இப்படி போனால் இப்படி இப்படி பெற்றுக் கொள்ளலாம், இப்படி ஆகலாம் என்ற எண்ணத்தை அவளுக்கு காட்டுகிறான். இப்படி செய்தால் இதை விட்டுவிடு, இப்படி செய், என்னுடைய வழியை பின்பற்று என்று சாத்தான் இன்றைக்கு பலரால் சாத்தான் பலரை கொண்டு தேவனுடைய ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாம் அறிகின்றோம், தேவனை விட்டு பிரிக்கிறதை நாம் காணுகின்றோம். அதன்படினால் இன்று அறிவிக்கப்படுகிற வார்த்தை என்னென்றால் உலக சிநேகத்தை சாத்தான் காட்டுவான். அதுபடினால் அந்த நேரத்தில் இயேசுவே நமக்கு மாதிரி. இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்குள்ள வசனங்களை நாம் காணுகின்றோம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொன்னார். இப்படியே உங்களுக்கும் சம்பவிக்கும். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாயிருந்தாலும், கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றிருந்தாலும், சத்தியத்தை அறிந்திருந்தாலும் அப்படிப்பட்ட நேரத்தில் வருவான். ஏன் இப்படி நீங்கள் ஏழைகளாகத்தான் இருக்கணுமா, இப்படியெல்லாம் ஆயிரலாமே என்று குறுக்கோடியை காட்டுவான். காட்டி தகாத முறையில் அவர்களுக்கு எண்ணங்களை தந்து பிரிக்க பார்ப்பான். இப்படித்தான் அநேகர் தெய்வீக ஐக்கியத்தை விட்டு, தெய்வீக உறவை விட்டு எங்கேயோ போய் பண்டிகை கிடைக்கிற தவறுகூட இல்லாத வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் காணுகின்றோம். அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகின்றது. உலகத்தினது ராட்சியத்தினுடைய மகிமையும் ராட்சியத்தினுடைய மகிமையை அவருக்கு காண்பித்து ஒன்று செய்யும், என்னை பணிந்திரோம், இதெல்லாம் நமக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகின்றான். தேவனுக்கு மகிமை என்ன சொன்னார் ஆண்டவர்? தேவன் ஒருவர், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எழுதியிருக்கிறது, அப்பாலை போ சாத்தானே என்று விரட்டினார். அன்பானவர்களே, உலகத்தினுடைய மகிமையை, ராட்சியத்தை காட்டுவாங்க. இடையிடையே மனதில் தோன்றி மறையும் இப்படி கடவுளையும் தேடுவோம், இப்படியெல்லாம் இந்த வழியில் போகலாமே என்ற எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கிறான். ஆனபடினால இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வரட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால உலக சிநேகம் தேவனுக்கு உறவான பகை. அந்த சிநேகம் வந்துவிட்டால் உலகத்தில் உள்ளவைகளில் உள்ள அவைகள் மேலே, அதாவது எண்ணம் வந்துவிட்டால் என்ன, தேவனுடைய அன்பு நம்மை விட்டு போய்விடுகின்றது, தேவனுக்கும் நமக்கும் பகை ஏற்பட்டு விடுகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால எவ்வளவுதான் திருவசனத்தை படித்தாலும், எவ்வளவுதான் திருவசனத்தை கேட்டாலும், அங்கே உள்ளுக்குள்ளே அந்த உலகத்தை பற்றி என்ன இருக்கின்றால், 4 விதமான ஒருவர் விதைத்தார், விதைக்க புறப்பட்டார். அந்த எல்லாமே நல்ல விதை தான். அந்த விதை, அதாவது ஒரே ஒரு நிலம்தான் நலமாக அந்த நிலத்தில் விழுந்து பலன் கொடுத்தது. அதில் முள்ளுள்ள நிலமும் இருந்தது. அது விழுந்தவுடனே முளைத்தது. முளைத்து மலர்ந்து வளர்ந்தது. அப்புறம் இந்த முள்ளெல்லாம் நெருக்கின உடனே அவைகள் பலனற்று போய்விட்டது. ஆனபடினால அதில் ஒன்று என்ன, உலக சிநேகம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கவலை. 2வது உலக சிநேகம். இவைகளை கொடுத்து உள்ளே விழுந்த விதை, வசனம், வார்த்தை கேட்டவைகளெல்லாம் பலனற்று போகிறது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் நமக்குள்ளே உலக சிநேகம் வருமானால் அது முள் என்று சொல்லியிருக்கின்றது. அது இந்த நல்லவைகளை வளர விடாது, அவைகளை நெருக்கும், நெருக்கி பலனற்று போக செய்யும் என்று மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை பார்க்கும்போது இப்படி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்
மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். உலக கவலை அவர்களுக்கு உலக கவலையும் மற்றவர்களை குறித்த இச்சையும் உலக கவலை அவருடைய வாழ்க்கையில் உண்டாகி, அதாவது என்ன என்றால் உலகத்துக்கு மேலுள்ள கவலை இச்சை, உலகத்தின் மேலுள்ள இச்சை இவைகளை கொண்டு வந்து பலனற்று போக செய்து விடுகின்றான் என்று பாருங்க. மடமட என்று வளர்ச்சியாக இருக்கும், கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும், கொஞ்ச நாளில் மறைந்துடும், எங்கேயாவது ஒழித்து விடும். இப்படியெல்லாம் நான் பார்க்கிறோம் அல்லவா? இது உள்ளுக்குள்ளே உலக சிநேகமாகிய உலகத்தை நேசிக்கக்கூடிய அந்த முள்ளுகள் உள்ளத்தில் வளர்கின்றது. அது வளர்ந்து, அதாவது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட சதி மடமடன்று வளரும். குறிப்பிட்ட வந்து முள் வந்து அதை நெருக்கி ஒன்றுக்கும் ஒரு பலனும் இல்லாமல் அப்படி அது வேஸ்டாக போயிடும். அதே வண்ணமாக உலக சிநேகம் என்பது மகா பயங்கரமானது. தேவனுக்கு மகிமை. அது முள்ளுக்கு சமானமாக சொல்லி இருக்கின்றது. விழுந்தது நல்ல விதை தான், அந்த விதை முளைத்ததும் உண்மைதான், பலன் இல்லையே. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலக சிநேகம், உலகத்தில் உள்ள கவலை இவைகள் வந்து இவரை நெருக்கி விடுகின்றது. அப்படினால அதாவது அவர்களுக்கு உலக சிநேகமும் மற்றவர்களை பற்றிய கவலை இச்சை இவைகளெல்லாம் உள்பிரவேசித்து அந்த முல்லை போல ஆகி பலனற்று போக செய்து விடுகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. மறுபடி பிறந்த தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாய் பெற்றவர்களே, ஸ்நானமும் எடுத்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அது போக போக இந்த உலக கவலை, உலகத்தை பற்றி இச்சை, உலகத்தில் இருக்கிறவர்கள் மேலுள்ள அன்பு பாசம் இவைகளெல்லாம் வருது பாருங்க. விட்டு போனவைகளை பழையபடி அவர்களை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வருகிறது அந்த எதிராளி. ஆனால் இதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு அப்படியே செய்தியை கொண்டு வருகிற, ஆலோசனை தருகிற அவர்களை அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள். சாத்தானுடைய ஒரு என்ன சொல்வது தூதுவர், அவர் வருகிறார், அவன் அனுப்பிவிடுகிறான், அவன் எப்படியாவது இதிலிருந்து நீ வீழ்த்தணும் என்று சொல்லி. அப்படினால் கர்த்தரை அறிந்து கொண்டவர்களே பற்றி கொள்ளுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலக சிநேகம், உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் தேவனையே சிநேகிப்போம். பக்தர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்தன் பெருந்தலைவராகிய மோசே அவர் இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாக இருந்தார். ஜமீனாக வாழ்ந்த ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக, தேவனே சிநேகித்தவராக, உலகத்தில் அவருக்கு நிறைய இருந்தது. மாட்டு வந்த வேலைக்காரி எல்லாமே அவருக்கு உண்டு. ஆனால் அவர் கூடாரங்களிலேயே வாசமாயிருந்தார். காரணம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ராட்சியத்தை அடைவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. பூமியில் எவ்வளவுதான் இருந்தாலும் மனதை அங்கே அவர் வைக்கவில்லை என்று அவருடைய சரித்திரத்தை நாம் படிக்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் நமக்கு உலகத்தின் மேல் ஒரு அன்பு, அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், ஆடம்பரம் பண்ணணும், இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி வாழணும் என்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறான் பாருங்க. அது அவன்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் கொஞ்சமாக புகுந்து முள்ளை வளர்ந்து பெரியதாயிடும், பயிரை நெருக்கி பலனற்று போக செய்துவிடும். இது உலகத்தை நேசிக்கிறவர்கள், உலகத்தில் அன்பு கூறுகிறவர்கள், விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் காரியங்கள் இவைகள். அடுத்த ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். இப்படியே நெருக்கி மட்டுமல்ல, தெய்வீக ஐக்கியத்தை, தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே குறைந்து போக செய்யும், அவைகளில் விலகி நிற்க செய்யும். அந்த ஆதி நிலையை அது சத்துரு பறித்து விடுவான். இதை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் வருத்தத்தோடு எழுதுகிறார் பாருங்க. இங்கே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை பார்க்கும்போது அவர் இவ்விதமாக தீமோத்தேயுக்கு இப்படி எழுதுகிறார். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. சீக்கிரமாய் வந்துடு. என்னிடத்தில் இருந்தவர்களெல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டாங்க.
அப்படினால அதுல ஒருவர் இவர் வாசிக்கலாம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். எதுக்கு போனார்? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. தேவனுடைய மனிதன் தேவனோடு ஐக்கியமாயிருக்கிற தேவனுடைய பரிசுத்தவானுடைய கைக்குள் இருந்த அவர் இப்படி அவருடைய எண்ணங்கள் எப்படி ஆயிற்று? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்துட்டு என்னெல்லாம் எண்ணினாரோ இப்படியே போனால் என்ன, இப்படியே போனால் எப்படி என்ன ஆகுமோ என்று எண்ணினாரோ அவருக்கு என்ன வந்துட்டு? லோகத்தின் பிரபஞ்சம் இது ஒரிஜினல் அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஒரு ஆசை. அவர் எத்தனை நாள் வந்ததோ வந்து ஒரு நாள் அவரை விட்டு கொண்டு போயிட்டு, தேவனை விட்டு, தெய்வீக ஐக்கியத்தை விட்டு அது கொண்டு போயிட்டு என்று சொன்னது மாத்திரமல்ல சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். மார்க்கோ என்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தேவனுக்கு மகிமை சீக்கிரமாய் என்னிடத்தில் வா என்று உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தேவனுக்கு மகிமை என்னிடத்தில் இந்த தேமா, அதாவது என்னிடத்தில் இருந்த எனக்கு உதவியாக இருந்த அவன் இப்பொழுது இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தில் உள்ளவர்கள் மேல் ஆசை வைத்து அவன் என்னை விட்டு விலகி பங்கேற்கிறான் என்று சொன்னார். அதோடு இன்னும் சிலர் தேவனுக்கு மகிமை ஆனபடினால் நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வா என்று அழைத்தார். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக நேசம், உலகத்தின் மேலுள்ள, உலகத்தில் உள்ளவைகள் மேலுள்ள இந்த ஆசை அதாவது ஏற்படும் என்று சொன்னால் என்ன ஆகுமாம்? அதாவது நாம் பெற்றிருக்கிற அனுபவங்கள், அறிந்திருக்கிற சத்தியங்களை நெருக்கி அப்படி சிலர் சொல்ல காதில் நான் அங்கே கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஐயோ, கிளம்ப நாட்களில் இப்படியெல்லாம் இருந்தது பற்றி இப்போ வேஸ்டாலாம் தெரியுது, இப்போ அப்படி, ஆனால் இனிமேல் எப்படி என்கிறதை மட்டும் சிந்திக்க விட மாட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் தேமா, அதாவது இந்த உலகத்தின் மேல், உலகத்தில் உள்ளவர்கள் மேல் அன்பு கூர்ந்து என்னை விட்டு போயிட்டான். தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, தெய்வீக ஊழியத்தை செய்கிறவர்களே, எல்லாருக்கும் தான் சொல்லுகின்றேன். தேவனுக்கு மகிமை. சாத்தான், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் மகிமையும் காண்பித்தான். அப்பாலே போ சாத்தான் என்று விரட்டினார். தேவனுக்கு மகிமை. பிதாவின் சுத்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அதை தடுக்கத்தானே அவனுடைய விருப்பமும் நோக்கமும். அவர் பிதாவின் சுத்தம் செய்து நிறைவேற்றவிட்டால் தேசத்துக்கு ரட்சிப்பு இல்லையே. இன்று நாம் கடவுளை அறிந்திருக்க முடியாது. ஆனபடியினால் அங்கே அவனுடைய யுத்தம், அவனுடைய ஆயுதங்கள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் காரியத்தை முடித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலக சிநேகம் தேவனுக்குறமான பகை. நாம் இவைகளெல்லாம் அறிந்திருக்கிறபடினால் உலகத்தில் வாழ்வோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உலகத்தின் காரியங்களை அனுபவிப்போம். தேவன் விரும்பாத உலகத்தில் உள்ளவைகளை நாம் விரும்பாதபடி அவைகளை மேற்கொள்ள கிருபை கேட்போம். தேவன் தருவார். அந்த பிரகாரம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான பிதாவே, ரட்சகா, சோதரன் கர்த்தாவே, உங்களுடைய சத்திய வேதத்திலிருந்து நீர் கொடுத்த வார்த்தையை பிரசுரித்தோம் சுவாமி. அனுப்புகிற காரியமாக வாக்கேட்டோம். கர்த்தாவே, வர 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 தேவனோடு ஐக்கியமாக இருந்த மனிதர்களும் தெய்வ சத்தியத்தை அறிந்த கொஞ்சமாக வைத்திருந்த சத்தியத்தையும் விட்டு விலகுகிற காலமாக இருக்கிறது சுவாமி. உலக பார்வைக்கு நேராக சத்துரு தேவன் இழுக்கிறது உலகத்தில் நாம் இன்று பார்க்கிறோம். இன்று மண்டலங்களெல்லாம் தேவனே தெய்வீகத்தை ஆராதிக்கிற இடங்களிலெல்லாம் உலகம் உள்ளே புகுந்திருக்கிறதை காணுகின்றோம். உலகமும் ரெண்டும் கலந்து போயிட்டது. தேவனே, அப்படி ஆளுங்களை சொன்னீர், ரெண்டு ஜமானு கூட செய்ய முடியாது என்று சொன்னீர். கர்த்தாவே, புதிய எருசலேம் சபை கடைசி காலத்தில் எழுப்பியிருக்கிறீர். உத்தமர்களை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறீர். உடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தாவே, சுதிக்கிறோம். வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் நாங்கள் உம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்றி முடித்து எங்கள் இயேசு வரும்போது அந்த மகிமையை வாடாத கிரீடத்தை பெற உதவி செய்ய சத்தியம் கேட்ட மக்களுடைய உள்ளத்தில் பலன் செய்யட்டும்.
பிறன் செய்யட்டும், அனுப்பின காரியமாக வாக்கிட்டோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தடைகளமாக இயேசு சுவாமி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ், பிரைஸ்.